மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். வெல்கம் டு மேட்ச் பேச்சு ஆன் கைலாஷ் டாக்ஸ். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இனிதே நிறைவு பெற்றது. எதிர்பார்த்த மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க 3-1 அப்படின்னு. நமக்கு அங்கங்கே வெற்றிக்கான வாய்ப்புகள் தென்பட்டாலும் அதை முழுசாக நம்மளால் பயன்படுத்திக்க முடியல. பும்ராவை தவிர யாருமே ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட பெருசாக விளையாடல. அஃப்கோர்ஸ் ஜெய்ஷ்வால் அண்ட் நிதிஷ் ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் அங்கங்கே பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் ஓவராலாக ஒரு டீமாக ஆஸ்திரேலியா நம்மளோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதோட விளைவு தான் 3-1 அப்படின்னு இந்த ட்ராஃபியை அவங்க ஜெயிச்சது. இதை பற்றி நம்ம போதுமான வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சிட்டிங்கை போட்டு ஆத்தாத்து நாத்தியாச்சு. நிறைவா கன்க்ளூட் பண்ணும்பொழுது சில விஷயங்கள் கண்ணில் பட்டுது. அதில் ஒன்று, கவாஸ்கர் ஆஸ்திரேலியாவில் அங்கே எழுதின ஆர்டிகல், அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பரில் அவர் ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அது அப்புறம் ரிக்கி பாண்டிங் அண்ட் ரவி சாஸ்திரி ரெண்டு பேரும் ஐசிசிக்காக ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவும் நான் பார்த்தேன். அதில் இருந்த சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப வேலிடாக இருந்தது. அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், கவாஸ்கர் எழுதின விஷயத்துக்கு வருவோம். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சாம் கொன்ஸ்டாஸோட விராட் கோலி மோதுனது வந்து தேவையில்லை. ஏன்னா அங்கங்கே சில வார்த்தை பிரயோகங்கள் அப்படிங்கிறது இருக்கலாமே தவிர ஷோல்டரில் போய் முட்டிக்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஸ்திரேலியாக்காரங்க எப்பவுமே சண்டைக்கு ரொம்ப ஆர்வமாக தானே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஆனால் கவாஸ்கர் இதில் குறிப்பிட்டிருந்த இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கோலிக்கு அக்ரஷன் ஓகே, அது அவர் விரும்புவார், அதுக்கு திருப்பி பதில் கொடுக்கறது இதெல்லாம் அவரோட கேரக்டருக்கு ரொம்ப செட் ஆகும். ஆனால் ஒன்ஸ் அந்த கான்ஸ்டாஸ் கிட்ட நம்ம போய் மோதினதுக்கு அப்புறமா டோட்டல் ஆஸ்திரேலியன் க்ரௌடுமே, அந்த கிரவுண்டில் இருந்த அவ்வளோ மக்கள் நிறைய பேர் இந்தியன் டீமுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கத்துறது, பூ பண்ணுறது இதெல்லாம் கோலியால் டீல் பண்ண முடியும். ஆனால் ஆல்ரெடி இந்தியா வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட க்ரௌடோட சப்போர்ட் ஆஸ்திரேலியா கிடைக்கிறது, இந்தியாவுக்கு எதிராக அந்த க்ரௌடு இருக்கிறது. தோ இந்தியன்ஸ் அங்கே இருந்தாலுமே மெயினாக இருந்தது அங்கே ஆஸ்திரேலியன்ஸ் இல்லையா க்ரௌடில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து இந்தியன் டீமோட மற்ற பிளேயர்ஸ் மேலே விழுந்தது. இது வந்து தேவையில்லாதது. இதை நம்ம வேற மாதிரி டீல் பண்ணியிருந்திருக்கணும். இப்போ விராட் கோலி வம்புக்கு போய் பண்ண ஒரு விஷயம் எப்படிப்பட்ட விளைவை மற்ற பிளேயர்ஸுக்கும் டீமுக்கும் கொடுத்துருக்குங்கிறத பாருங்க. அதனால இது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காரு. இன்னொன்று, மெயினாக அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகக்கூடிய டெலிவரிஸை தொடர்ச்சியாக ஒரு தொட்டு அவுட் ஆகிறது அவரோட டெக்னிக்கில் பெரிய கேள்வியை ஏற்படுத்துது. அதனால எப்பவுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல டீமுக்கு, அதை அவரால் கொடுக்க முடியல. ஸோ இந்த விஷயத்துல தான் அவர் கவனம் செலுத்திருக்கணுமே தவிர இந்த ஆன்ஃபீல்ட் அக்ரஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் கவனம் செலுத்தி டைவர்ட் ஆனது அப்படின்றது சரியில்லை. இதை கொஞ்சம் அவர் திருத்திக்கணும் அப்படின்னு கவாஸ்கர் சொல்லியிருந்திருக்காரு. இன்னொன்று, அவர் குறிப்பிட்டது இந்தியன் டீமுக்கு அவர் அவைலபிளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் விராட் கோலி வந்து லண்டனில் தான் வாழ்றாரு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மட்டும் தான் இந்தியா வராரு அப்படின்றது ஒரு பாயிண்டாகவும் அங்கே லேஸ் வாக்கில் அவர் சொல்லியிருக்காரு கவாஸ்கர். ஏன்னா லோக்கல் டோர்னமெண்ட் ஆடுறது அப்படின்னு பார்த்தா இப்போ ரஞ்சி டிராஃபி ஆன்கோயிங் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. 38 டீம்ஸ் இருக்காங்க. ஆனால் இது இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கானா இல்லை, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு ரஞ்சி டிராஃபி. அதனால இனி எவ்வளோ மேட்சஸ் பாக்கி இருக்கு அப்படின்றது தெரியல. அதில் இவங்க எந்த டீமுக்காக விளையாடுறாங்களோ அந்த டீம் நெக்ஸ்ட் லெவலுக்கு குவாலிஃபை ஆகணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் இவங்களால லோக்கல் டோர்னமெண்ட் ஆட முடியும். இவங்க ஆட விருப்பப்பட்டா கூட இந்த மாதிரியான அவைலபிலிட்டின்றது எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரியல. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தா இங்கிலாந்து கவுண்டிக்கு போய் ஆடலாமா? ஏன்னா ரெட் பால் கிரிக்கெட் விளையாடாம தொடர்ச்சியாக ஒயிட் பால் கிரிக்கெட் மட்டுமே ஆடி, அது T20 இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும், இல்லை IPL இருக்கட்டும், இதெல்லாம் விளையாண்டு ரெட் பாலுக்கு பெரிய அளவுக்கு ஒரு டச்சே இல்லாமல் நம்ம இன்டர்நேஷனலில் வந்து ரெட் பால் ஆடுறோம் அப்படின்னா என்னதான் உலகமகா பிளேயராக இருந்தாலும் அந்த டச்சு இல்லாமல் போச்சு அப்படின்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் கவாஸ்கர் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருந்திருக்காரு. கவாஸ்கர் சொல்கிறத பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா டிவியில் உட்காந்து பேசுகிறவங்களை விட கிரவுண்டில் விளையாடுற எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஏற்கனவே ரோஹித் சர்மா கவாஸ்கர் சொன்ன கமெண்ட்டுக்கு ஒரு பதில் கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். தவிர விராட் கோலிக்கும் கவாஸ்கருக்குமே முன்னாடி சில வார்த்தை விளையாட்டுகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த தருணத்தில் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயர் இல்லையா? அவர் முன்வைக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதை கன்சிடர் பண்ணி தன்னோட கேமை கொஞ்சம் திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இப்போ ரவி சாஸ்திரி அண்ட் ரிக்கி பாண்டிங் ரெண்டு பேரும் பேசின அந்த விஷயத்துக்கு வருவோம். இதில் இந்த ஓவரால் சீரீஸையே அவங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பெர்த்தில் நம்ம ஜெயித்தோம், ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயித்தோம். அதுக்கப்புறமா அப்படியே தொடர சர்க்கிள்கள் தான். பிங்க் பாலில் அடி விழுந்தது. அப்புறம் அடுத்த மேட்ச் வந்து நம்ம மழையினால் கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சி ட்ரா பண்ணோம். அதுக்கு அடுத்த மேட்ச் நம்மளால் ஜெயிக்க முடியல. லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். ஸோ 3-1 அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்பொழுது ரவி சாஸ்திரி குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயம், பவுலிங்கில் இந்தியன் டீமில் பெரிய அளவுக்கு பும்ராக்கு சப்போர்ட் இல்லை. ஒருவேளை முகமது ஷமி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. NCL ரொம்ப நாளாக அவருக்கு அந்த அப்சர்வேஷனுங்கிறது போயிட்டு இருக்கு. அவர் ஓரளவு ஹாஃப் ஃபிட்டாக இருந்தால் கூட நான் அவரை கோச்சாக இருந்தால் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். இங்கே டூருக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபிசியோ இன்னும் பெட்டராக என்ன மெடிக்கலாக பண்ண முடியுமோ எல்லாம் பார்த்து ஒருவேளை ஒரு விளையாடாட்டா கூட ஸ்குவாடில் அவர் இருந்தார் அப்படின்னா
மற்ற பிளேயர்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். ஒருவேளை அவர் கொஞ்சம் ஃபிட் ஆகிறார் அப்படின்னு தெரிஞ்சால் உள்ளே அவரை இறக்கி மினிமம் அப்பப்போ பவுலிங் போட வச்சு நம்ம மொமெண்டமை சேஞ்ச் பண்ணலாம். என்னதான் சிராஜ் இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இப்படி ஒரு பெரிய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது போதுமான அளவு அவங்களால ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியல. மேபி முகமது ஷமி இருந்திருந்தா ஸ்காட் போலண்ட் எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினாரோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கும் கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்னு ரவிசாஸ்திரி சொல்லியிருந்தாரு. ரிக்கி பாண்டிங்கும் இதை ஆமோதிச்சு தான் சொல்லியிருந்தாரு. பெர்த்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தோத்ததுக்கு அப்புறமா டீம் யூனிட்டி பற்றி டிராவிஸ் ஹெட் கிட்ட கேட்கப்பட்டது. அப்போ அவர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் எல்லா ரோலும் கிளியராக தான் இருக்குது, நாங்கள் திரும்ப அடுத்த மேட்ச்சில் பவுன்ஸ் பேக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் நடந்தது அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொன்னார். டீம் யூனிட்டி பற்றி கேட்கும்பொழுது இந்தியன் டீமில் அந்த யூனிட்டின்றது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அவர் வந்து சொன்னார். இதை ரவிசாஸ்திரி என்ன சொன்னார்னா, இப்போ கம்பீர் வந்து புதுசு, இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு, இப்போ நான் ஆல்ரெடி கோச்சாக இருந்தவன், பிளேயர்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியான்றது ஒரு பெரிய கண்ட்ரி, அதில் வெவ்வேறு கல்ச்சர்லேருந்து வரவங்க, சில பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப டாக்டிவாக இருப்பாங்க, சில பேருக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற குழப்பம் இருக்கும். இது எல்லாத்தையும் அவங்க கூட உட்காந்து பேசி அந்த அட்மாஸ்பியரை சரி பண்ணணும். அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் வந்து தேவைப்படும். போக போக கம்பீர் அதை பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். பும்ரா உள்ள வரும்பொழுது ரொம்பவே பெரிய இன்ட்ரோவர்ட் தான். பட் பும்ரா கிட்ட ஒரு நல்ல விஷயம், எல்லாத்தையும் லிசன் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இன்னைக்கு இருக்கிற பும்ரா, இன்னைக்கு வந்து நிற்கிறார் இல்லையா, யாராலையும் பவுலிங் ஆடவே முடியாத மாதிரியான ஒரு பும்ரா, அந்த பும்ராவா அவர் எவால்வ் ஆனதுக்கு அவருடைய குவாலிட்டி காரணம். அதே மாதிரி உள்ளே இருந்த அட்மாஸ்பியர், அந்த பிளேயரை நம்ம எப்படி உள்ளே எடுத்துக்கிறோம் அப்படின்றதும் முக்கியம் அப்படின்னு ரவிசாஸ்திரி குறிப்பிட்டிருந்தாரு. இதில் 2 கோச் பற்றின ஒரு கம்பேரிசனும் போச்சு. இப்போ ஆஸ்திரேலியாவோட கோச்சான ஆலன் மெக்டொனால்டு, அவர் வந்து ஆல்ரெடி ஜஸ்டின் லேங்கர் கோச்சாக இருந்தப்போ அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு. அதனால ஆஸ்திரேலியா டீமுடைய பிளேயர்ஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப வருஷமாகவே அவருக்கு தெரியும். ஆனால் கம்பீர் வந்து என்னதான் இந்தியன் பிளேயராக இருந்தாலும் ஆலன் மெக்டொனால்டை விட பெரிய பிளேயர் கம்பீர். ஆனால் டீமில் கோச்சாக உள்ளே வரும்பொழுது அந்த பிளேயர்ஸோட ஜெல் ஆகிறது, அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறது, ஒரு நல்ல அட்மாஸ்பியரை ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால் அவர் நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரவிசாஸ்திரி இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு. ஆலன் மெக்டொனால்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன், பிளேயர்ஸோட கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால அது நேச்சுரலாக அவரால் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் அதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. பேட் கமின்ஸோட கேப்டன்சி அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. ஏன்னா ரவிசாஸ்திரி பேட் கமின்ஸை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். எப்பப்பெல்லாம் மேட்ச்சில் ஏதாவது ஒரு மொமெண்டம் தேவைப்படுதோ, ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவைப்படுதோ, அப்போது கேப்டன் அவராக உள்ளே வந்து அந்த ரோலை எடுத்துக்கிறாரு. ஒரு பவுலர் உள்ளே வந்து ஒரு ஸ்பெல் போட்டு மேட்சை கொஞ்சம் திருப்பி விட்டு போகிற மாதிரியான ஒரு ரோலை தன்னோட ஷோல்டரில் எடுத்துக்கிறாரு. மற்றவங்க எல்லாரும் அவரை சுற்றி அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரவிசாஸ்திரி சொன்னார். இந்தியன் டீம்லேயும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பும்ரா அந்த ரோல் தான் எடுத்தார். ஆனால் செகண்ட் மேட்ச்சில் மறுபடியும் கேப்டன்சி சேஞ்சு அப்படியே போய் லாஸ்ட் மேட்ச்சில் கேப்டன்சியில் நிறைய குழப்பங்கள். ரோஹித் சர்மா வெளியே, பும்ரா கேப்டன், அவர் இன்ஜுரி, அப்புறம் விராட் கோலி கேப்டன்ற மாதிரி இப்போ யார் சொல்கிறது கேட்குறது என்ன ஏதுன்ற ஒரு பாயிண்டே இல்லாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கூட இந்தியன் பிளேயர்ஸுக்கு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்றதையும் ரவிசாஸ்திரி வந்து சொன்னார். இதில் இந்த பிளேயர்ஸ் கிட்ட கம்பீர் கன்வே பண்ண ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதாவது உன்னோட நேச்சுரல் கேம் எதுவோ அது இருக்கட்டும், ஆனால் டீம் அந்த சிச்சுவேஷனில் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ விளையாடணும், இல்லாட்டா தேங்க்யூ நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உள்ள சொல்லப்பட்டதாக நம்ம ரிப்போர்ட்டில் பார்க்குறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சீரீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்ல போனால் ஸ்குவாட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த நேரத்திலேயே பிளேயர்ஸுக்கு கிளியராக கன்வே பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணுமே தவிர ஒரு டோர்னமெண்ட் பாதியில் இந்த மாதிரியான டாக்கெல்லாம் அவ்வளோ சரியாக ரிசீவ் ஆகாது, அது பிளேயர்ஸ் கிட்ட ஒழுங்காக போய் சேராது, சேர்ந்தாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்காது அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருந்தார். இது நம்ம ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ரிக்கி பாண்டிங் இதை சொல்லும்பொழுது ரவிசாஸ்திரி இன்னொன்று கூடவே சேர்த்து சொன்னார். ட்ரெஸ்ஸிங் ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பிளேயரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது அப்படின்றது சரியாக இருக்காது, நான் அதை அலோவ் பண்ணவே மாட்டேன், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கலாம், ஒருத்தர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஆஸ் அ டீமாக நம்ம எப்படி அந்த மேட்சை எடுத்துக்கிறோம், அதிலிருந்து எப்படி அடுத்த மேட்சுக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்ற கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், இன்ட்ராக்ஷன் முக்கியம் அப்படிங்கிறது ரவிசாஸ்திரி சொன்னார். ஸோ மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள்லாம் இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய வதந்திகளுக்கு தீனி போடாத வகையில் அதை ஒரு மாதிரி போத்துனாப்பில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ரவிசாஸ்திரியுடைய டாக்ல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ரிக்கி பாண்டிங் இன்னொன்று சொன்னார். இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்களோட கெரியரோட எண்டில் இருக்காங்க. ஏன்னா ஏஜ் வைஸாகவும் சரி, ஃபார்ம் வைஸாகவும் சரி, அதுக்கான ஒரு இண்டிகேஷன் நமக்கு தெரியுது. அதில் ரவிசாஸ்திரியை பொறுத்த வரைக்கும் அவர் குறிப்பிட்டது, ரோஹித் சர்மா ஆல்மோஸ்ட் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டார். பட் விராட் கோலிக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அவர் தன்னோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு விளையாடலாம். ஏன்னா ஒரு சீனியராக
மற்ற பிளேயர்ஸுக்கு நிறையா விஷயங்கள் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த அட்மாஸ்பியரில் அவர் இருந்தாருனாலே ஓரளவு எல்லாத்துக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெக்னிக்ஸை கற்றுக் கொடுக்கலாம். அடுத்த தலைமுறைக்கு அப்படியே அந்த ரிலேவை கையில் கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு மென்டார்ஷிப்போட அவர் உள்ளே இருந்து இதை பண்ணலாம். ஏன்னா டெண்டுல்கர் அப்படி தான் பண்ணார். டெண்டுல்கர் அவருடைய கடைசி ஒரு 2-3 இயர்ஸில் அவருடைய பெஸ்ட் விளையாடினாரான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவர் டீசெண்டான கிரிக்கெட் விளையாடினார். இந்த அளவுக்கு அவுட் ஆஃப் ஃபார்மில் போய் நிறையா சிக்கல்கள் இல்லை. பட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்ஸ்மேனுக்கு ஒரு மென்டார் மாதிரி இருந்து அந்த டீம் ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷனுக்கு போகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு ரோலை விராட் கோலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங்கையும் டெண்டுல்கரையும் லாராவையும் குறிப்பிட்டு ரவி சாஸ்திரி கம்பேர் பண்ணி சொன்னார். என்னன்னா டெண்டுல்கர் அதை அப்படி பண்ணார், ரிக்கி நீயும் அப்படி பண்ண, ஆனால் லாராவை பொறுத்த வரைக்கும் என்னால் அடிக்க முடியலையா, நான் கொஞ்சம் ஃபார்ம் இல்லை, அவ்வளோதான் கேம் முடிஞ்சதுன்னு எனக்கு தோணுதா, நான் ரிட்டையர் ஆகிட்டு போகிறேன், நான் ஒரு ஃபைட்டர் அப்படின்ற மாதிரி தான் லாரா போனான். பட் நீயும் சச்சினும் வந்து நல்லா அதை ஒரு மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போனீங்க அப்படின்னு சொன்னார். ரிக்கி பாண்டிங்கும் அதை அக்செப்ட் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி டெண்டுல்கர் எப்படி அவரோட பெஸ்ட்டு லாஸ்ட்டு விளையாடல அப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நானும் என்னுடைய பெஸ்ட்டு கிரிக்கெட்டை லாஸ்ட்டு இந்த டீம் விட்டு போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல, அந்த சுச்சுவேஷனில் விளையாடல. பட் அந்த டைமில் எல்லாருமே கொஞ்சம் 20s இருந்தாங்க. இப்போ நான் மட்டும் தான் கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ். அதனால் அந்த பிளேயர்ஸுக்கு இதை எப்படி நம்ம கொண்டு போகணும், இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 11ல் இருந்துகிட்டே அவங்கள ஒரு மாதிரி செட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே இவங்க ரெடி ஆகினாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் நம்ம பண்ணணும். எல்லா நேரத்துலையும் நம்ம அக்ரெசிவாக நம்ம மட்டுமே ரன் ஸ்கோர் பண்ணணுங்கிற மாதிரி இல்லாமல் மினிமம் கேரண்டியாக நம்ம டீமுக்கு என்ன ரன் ஸ்கோர் பண்ணணுமோ அதை பண்ணிடணும். தவிர இந்த மென்டார்ஷிப்பை நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம இவ்வளோ வருஷம் கிரிக்கெட் விளையாண்டதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லையா, நம்ம ரெக்கார்ட்ஸை தவிர நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. விராட் கோலி அந்த ரோலை தான் இப்போ எடுத்துக்கணும். ஒரு 40 ரன் 50 ரன் கன்சிஸ்டண்டாக விராட் கோலி அடிக்கிறாரு, 100 அடிக்கலை அப்படின்னாலுமே அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு ரோலை தான் அவர் எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்லேயே அப்படி பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸோட வயது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது சாம் குன்ஸ்டாஸை மனசில் வச்சு. ஏன்னா இப்போ அந்த பையன் மட்டும்தான் 19 வயசு பையன், மற்ற எல்லாருமே 30 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இனி கிரிக்கெட் எங்கே போகுது? ஏன்னா இந்தியாவை பற்றி எல்லாருமே தோத்ததுனால சொல்கிறாங்க சீனியர் பிளேயர்லாம் கிளம்பணும், இனி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடக்கூடிய யங்ஸ்டர்ஸை நம்ம ஸ்கவுட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் ஆஸ்திரேலியாவோட நிலைமை இன்னுமே கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. அங்கே எல்லாருமே வயசானவங்க தான். அதனால அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாரும் பிக் பேஷ் ஆடுறாங்க, T20 மோடில் இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை இப்போ இந்த டைட்டில் அவங்க வின் பண்ணிட்டாலும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. அங்கே ஒருவேளை அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணி மறுபடியும் அந்த சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணால் கூட அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்தியா அளவுக்கு ரொம்ப நிறைய ரிசோர்ஸஸ், நிறைய பிளேயர்ஸ் வந்து அங்கே இல்லை. அதனால் அந்த டீமை கட்டமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொன்னார். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்றுனா அவங்க ஊர்லேயும் அந்த பிரச்சனை ஆக்சுவலாக தான் இருக்குது. பட் ஆன் கிரவுண்டில் அவங்களால அதை ஒரு மாதிரி சமாளித்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட முன்னாடி வந்து விளையாண்டு ஜெயிக்க முடியுது. அதுதான் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுது. இந்த பிளேயர்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணாங்க ரிக்கி பாண்டிங்கும் ரவி சாஸ்திரியும். அதில் ஒரு பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும்போது ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஹார்டாக ட்ரை பண்ணணும், நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிக்கெட்டை ரொம்ப ஹார்டாக விளையாடுவோம். நம்ம என்ஜாய் பண்ணி விளையாடுறத விட நம்ம ஏதாவது ப்ரூவ் பண்ணியே தீரணும் அப்படின்னு ஹார்டாக விளையாடுவோம். அப்படி நான் விளையாண்டப்போ எனக்கு அது பலன் கொடுக்கல, நான் நிறைய அவுட் ஆனேன் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொன்னார். ரவி சாஸ்திரி சொன்னது எஸ், அந்த மாதிரி ஹார்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாமல் கொஞ்ச நாள் இதிலிருந்து நீங்கள் விலகிடுங்க. ஏன்னா இதை 2 எக்ஸ்ட்ரீமில் பேசுகிறோம். ஒன்று லோக்கல் கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னு பேசுகிறோம், இன்னொன்று நீங்கள் கிரிக்கெட்லேருந்து விலகி இருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதில் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் மைண்டை ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு, ஏன்னா கற்றுக்கிட்ட கிரிக்கெட் அப்படிங்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கும். அதனால் மறுபடியும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் மோடுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிட்டு வரலாம். நம்ம டோட்டலாக மேட்ச் மோட்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நம்மளுடைய மிஸ்டேக்ஸை கவனித்து திருத்திக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈகோவில் இந்த மேட்ச் அடிக்கிறோம் பாரு, இப்போ ஆடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே போவோம். அதனால் ஒரு பிரேக் கூட கரெக்டாக இருக்கலாம். இது அந்தந்த பிளேயர்ஸ் தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு ரவி சாஸ்திரி சொன்னார். இது கூட ஒரு கரெக்டான ஐடியாவாக இருக்கலாம். ஆனால் ஆல்ரெடி அவர் இங்கேருந்து இங்கிலாந்து தான் போய் இருக்காரு அப்படின்றது ஒரு விமர்சனமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் பிரேக் எடுத்தால் என்ன ஆகும் தெரியல. தவிர இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னவே குறிப்பிட்ட மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட் பெருசாக இல்லை. இப்போ ரஞ்சி போய் ஆடலாம் அப்படின்னாலுமே இவங்க விளையாடுற டீமு ரஞ்சி அடுத்தடுத்த லெவலுக்கு குவாலிஃபை ஆகணும். இனி பாக்கி இருக்கிற மேட்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை இங்கிலாந்து கவுண்டியில் போய் விளையாடலாம் அப்படின்னா இப்போது அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது, ஒயிட் பால் தான் ஃபோக்கஸில் வருது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் IPL இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கிலாந்துக்கு போய் நம்ம டெஸ்ட் ஆடணும். ஸோ டெஸ்ட்டுங்கும் போது அடுத்து இங்கிலாந்து சீரிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க இந்த 2 சீனியர் பிளேயர்ஸும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஏன்னா ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது டேக்கன் ஃபார் கிராண்டடாக ரொம்ப நாளைக்கு அப்படியே போக முடியாது. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு கால் எடுத்து தான் ஆகணும்.
எனக்கு பர்சனலாக இன்னொரு விஷயமும் பட்டது. ஏன்னா கம்பீர் மேலே வைக்கப்படுற விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அதில் அவர் இந்த நாட்டுக்காக விளையாடணும், பேட்ரியாட்டிசம் ஆங்கிள் மாதிரி ஒன்று சொல்கிறாரு இல்லையா. இப்போ பேட்ரியாட்டிசம்ங்கிறது நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லாருமே நம்ம நாட்டை விரும்புகிறோம். ஆனால் ஸ்போர்ட்ஸில் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா அந்த கேமை அவங்க என்ஜாய் பண்ணி விளையாட முடியுமா? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது ஒரு ஃபைட்டு கிடையாது இல்லையா, அது ஒரு கான்டெஸ்ட் தான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆங்கிள் இதில் எவ்வளோ தூரம் பொருந்துங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ இவங்களுக்கும் ஒரு ஈகோ, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த இதுக்காக விளையாடிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த தவறை திருத்திக்கவே முடியாது, திரும்ப திரும்ப ஃபெயிலியர் தான். ஒரு வெறியில் போய் அடிக்க நமக்கு ஏற்ற ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. மேபி அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்து அதை அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ கேமை என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு மைண்ட் செட் தேவை. அந்த மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே ஒரு விதமான சீரியஸ் மூடுக்குள்ளே கொண்டு போய், இப்போது பந்தை பொறுத்த வரைக்கும் பந்து மேலேயும் ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது இல்லையா, அந்த நேச்சுரல் கேமு டீமுக்கு என்ன தேவைப்படுதுன்னு. ஆனால் கடைசி மேட்ச்சில் பந்த் இந்த T20 மோடில் 60 ரன் அடிக்காட்டி இந்தியாவோட ஸ்கோர் எவ்வளோ கம்மியாக இருந்திருக்கும்ங்கிறது நமக்கே தெரியும். அதனால் ஒரு பிளேயரோட நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து என்ன பெஸ்ட்டு கொண்டு வர முடியுமோ அதான் பார்க்கணுமே தவிர எல்லாத்துக்கும் ஒரு பேட்ரியாட்டிசம் மோடு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மோடை போட்டு போத்துறது அப்படின்றது எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆஸ்திரேலியா கமெண்ட்ரியில ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்டா இருக்கக்கூடிய கெரி ஓகஃபி ஸ்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவர் ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருந்தாரு. என்னன்னா, இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அதோட கேப்டனான ரோஹித் சர்மா மேல ஆஸ்திரேலியா ஆரம்பத்திலிருந்தே பிரஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல அவர் இருக்கிறது ஒரு காரணம், இன்னொன்று பிங்க் பால் டெஸ்ட்ல தான் ஒரு டைரக்டா உள்ள வந்தாரு, ஆஸ்திரேலியா அங்க லீட் எடுத்துட்டாங்க. ஆனா இந்தியன் டீமால எந்த ஒரு டைம்லயுமே ஆஸ்திரேலியன் கேப்டனான பேட் கமின்ஸ் மேல ஒரு பிரஷர் போடவே முடியல. அங்கங்க சில மொமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓவராலா ஒரு மேட்ச்னு எடுத்துக்கிட்டா பேட் கமின்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல தான் இருந்தாரு. ஸோ இதுதான் ரெண்டு டீமுக்கான டிஃபரன்ஸ். நீங்க கேப்டன் மேல பிரஷர் போடும்பொழுது அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, அவர் தன்னை ஒரு பேட்ஸ்மேனா ப்ரூவ் பண்றதுக்கு என்னதுன்னு முயற்சிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு டீமா அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் இருக்கு இல்லையா, அந்த டிசிஷன்ஸையுமே அந்த பிரஷர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியாக்காரங்க எப்பவுமே அந்த விசிட்டிங் கேப்டன் மேல ஒரு பிரஷரை போடுவாங்க. அந்த பிரஷரை அந்த கேப்டன் எப்படி எடுத்துக்கிறாரு, அதுல அவர் எப்படி தன்னை ப்ரூவ் பண்ணி வெளியே வராரு அப்படின்றதான் டாஸ்க்கு. அந்த விஷயத்தை இந்த டூர்ல ரோஹித் சர்மாவால பண்ண முடியல. அதுதான் இந்த ரெண்டு டீமுக்கு இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை கெரி ஓகஃபி சொல்லியிருக்காரு. இந்தியன் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா மட்டும்தான் சிங்கிள் ஹேண்டடாக அதை எடுத்துகிட்டு போனார். அங்கங்கே சிராஜோட சப்போர்ட் கொஞ்சம் கிடைச்சிது, மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ கவாஸ்கர் குறிப்பிட்டிருந்த இன்னொரு பாயிண்ட், டீமோட 11 நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுலர்னா அவர் பேட்டிங்கும் ஆடணும், அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளோட நீங்கள் ஒரு பவுலரை செலக்ட் பண்ணுறீங்க. பியூர் பவுலராக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் ஏன் ஒரு 7 பேட்ஸ்மேன் 4 பவுலர் அப்படிங்கிற கான்செப்டோட போயிருந்திருக்க கூடாது? அப்படி போயிருந்தா ஓரளவு உங்களால் பவுலிங்லையும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருந்துருக்க முடியும். நீங்கள் வாஷிங்டன் சுந்தரையும் வச்சுக்கிறீங்க, ஜடேஜாவும் வச்சுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வந்து ஷார்ட்டா இருக்கு, அதாவது பேஸ் பவுலர், சீம் பவுலர் வந்து ஷார்ட்டா இருக்கு. அதனால நீங்க 7 பேட்ஸ்மேன் 4 பவுலர் அந்த காம்பினேஷன்ல போயிருந்திருக்கலாம். மேபி இப்படி ஏன் போனாங்கன்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு வேலிடான ரீசன் கூட இருக்கலாம். ஆனா ஆஸ்திரேலியா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். கடைசி பிச் எல்லாம் வாழ்நாளில் இவ்வளவு பச்சையா ஒரு பிச்சை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் இருந்தது. அதனால அந்த மாதிரியான ஒரு பிச் கண்டிஷன்ல நீங்க 2 ஸ்பின்னரோட உள்ள போறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரியா இருக்குன்றது தெரியல. மேபி நிறைய பவுலர்ஸ் வந்து இன்ஜுரியா இருந்ததுனால வேற ஆப்ஷன் இல்லாம நீங்க அப்படி கூட போயிருந்திருக்கலாம். பட் நீங்க டூருக்கு போகும்போது 7 பேட்ஸ்மேன் 4 பவுலர் அப்படின்னு போயிருக்கணும்னு சொல்றாரு. இங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருந்த டிஸ்கஷன்லயுமே நான் ஒரு பாயிண்ட் வந்து குறிப்பிட்டிருந்தேன். என்னன்னா, பேட்ஸ்மேனா இருக்கிறவங்க ஒரு பார்ட் டைம் பவுலரா இருந்து பவுல் பண்ணாங்க அப்படின்னா பவுலருக்கு ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு கேம்பிள் மாதிரி நம்ம எடுத்து பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் பண்ணலாம். அது டோட்டலாக இந்த சீரீஸில் நடக்கவே இல்லை. டாப் ஆர்டரில் இருக்கிற யாருமே பவுலிங் போட தயாரே இல்லை. அந்த மைண்ட் செட்ல இருந்து முதல்ல இவங்க வெளியே வரணும். ஒரு ஆஃப் ஸ்பின்னோ இல்லை ஒரு மீடியமோ போட்டு ஓரளவு ஒரு 4-5 ஓவர் பவுலிங் போட முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னு வைங்களேன், டீமால் பெட்டராக அந்த காம்பினேஷனை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒர்க் லோடு போட்டால் இன்ஜுரி ஆயிரும், பேட்டிங் ஆட முடியாது, இப்படின்றதெல்லாம் ரொம்ப யோசிச்சு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த ரிசல்ட்டுங்கிறது கிடைக்காது. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஹார்டாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு டீம். அதோட விளையாடும்பொழுது அந்த அளவுக்கு நம்மளுக்கும் அந்த இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸாக நம்ம இந்த சீரீஸை வச்சு பார்க்கும்பொழுது தோணுது. இனி அடுத்த டெஸ்ட் மேட்சை பற்றி கொஞ்சம் காலம் கழிச்சு தான் நம்ம பேசுவோம். ஏன்னா இங்கிலாண்டோட இருக்கக்கூடிய ஜூன் ஜூலையில் நடக்க போகிற டெஸ்ட் தான் அடுத்து. அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி, IPL இதெல்லாம் தான் நடக்க இருக்கு. இங்கிலாண்டோட அஃப்கோர்ஸ் ஒரு T20 சீரீஸும் இந்த மாதம் இருக்கு. அந்த மொமெண்ட்டில் நம்ம அடுத்தடுத்து கிரிக்கெட்டை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைலாஷ் டாக்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன்.